இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரோகிணி, ஹோட்டல் எப்படி இருக்கு? வெளி பார்வைக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹோட்டலும் நல்லா மெயினான இடத்துல இருக்கு. உள்ள வந்து பார்த்தா இன்னும் அசந்துருவேன். அத்தை, நீங்க தான் ஹோட்டலை திறந்து வைக்கணும். நானா? வேண்டாம் மாப்ள, நீங்களும் ரோஹிணியும் ஹோட்டலை திறங்க, அதான் நல்லா இருக்கும். இல்லத்த, நீங்க தான் திறக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் உமன், உங்க கையால திறந்து வச்சா வியாபாரம் அமோகமா இருக்கும். ஆமாமா, நீங்க தான் திறந்து வைக்கணும், அதான் எங்களோட ஆசை. மாப்ள, ஹோட்டலுக்கு முதலாளி நீங்க தான் திறந்து வைக்கணும். இல்லத்த, நீங்க திறந்து வச்சாதான் எங்களுக்கு சந்தோஷம். மறுக்காம ஒத்துக்கோங்க ப்ளீஸ். ஈஸ்வரி, மாப்பிள்ள தான் அவ்வளவு தூரம் சொல்றான்ல, கடவுளை வேண்டிக்கிட்டு நீயே திறந்து வை. சரிங்க, வாங்க வாங்க. சகல பாப்பா. சரிங்க. இப்படி வந்து ரோக. வாழ்த்துக்கள் மாப்பிள்ள, நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி மாமா. கங்க்ராட்ஸ். Thanks, அத்தை. கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ் மாமா. தேங்க்ஸ் மா. இந்தா. என்ன மாப்ள, ஹோட்டலுக்கு ஏன் பேரை வச்சிருக்கீங்க? அத்தை, ஹோட்டலை விலைக்கு வாங்கினதுமே உங்க பேர் தான் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ரோகிணி அதை தான் ஆசைப்பட்டா, அதான் உங்க பேரை வச்சிட்டோம். இருந்தாலும் உங்க பேரையோ ரோஹிணி பேரையோ வச்சிருக்கலாம்ல, ஏன் பேரு எதுக்கு? இல்லம்மா, நம்ம குடும்பத்துல என்ன தொழில் செஞ்சாலும் உங்க பேர்ல தான் இருக்கணும், அதான் எங்க எல்லாரோட ஆசையும். சகலையும் வீட்டுக்கு மூத்தவங்க உங்க பேரை வைக்கிறது தான் சரியா இருக்குன்னு சொன்னாரு. நானும் உங்க பேர் தான் வைக்கணும்னு ஏற்கனவே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதான் உங்க பேரை வச்சிட்டோம். உள்ள போங்கத்த. வாங்கம்மா. உள்ள வாப்பா சகல. வாழ்த்துக்கள் மாமா. தேங்க்ஸ் ரவதி. கங்க்ராச்சுலேஷன்ஸுங்க. தேங்க்ஸ் பா. இந்த தொழில நீங்க முன்னேறி பெரிய ஆளா வரணும். சகல, நீ இல்லைன்னா இப்படி ஒரு ஹோட்டலை திறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. சரி வாங்க. பாப்பா.